அப்படின்னு கேட்டீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். வாக்கு தத்தங்களையும் அவன் கிரயம் செலுத்துகிறதற்கு ஆயத்தமா இருப்பான், தியாகம் செய்கிறதற்கு ஆயத்தமா இருப்பான். தன்னுடைய ஆசீர்வாதத்தின் மேல ஒரு நாளும் கவனம் வைக்க மாட்டான், தன்னுடைய ஆசீர்வாதத்து மேல ஒரு நாளும் விருப்பம் வைக்க மாட்டான். நான் ஆசீர்வதிக்கப்படுறது முக்கியம் இல்லப்பா, ஜனங்க சந்திக்கப்படணும், ஜனங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுல ரொம்ப கவனமா செய்கிறது. சோ அப்படி போல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், நம்முடைய ஆசீர்வாதங்களில நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. என் அன்பு பாஸ்டர், என் அன்பு சிஸ்டர், தயவு செய்து ஆசீர்வாதங்களை நாம் திருப்தி அடைந்து விட்டால் அது மன்றாட்டு ஊழியமாக இருக்க முடியாது. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறத விட நம்முடைய ஜனங்கள் சந்திக்கப்படுவது முக்கியம் என்று நீங்களும் நானும் விரும்பணும். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறத விட நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்ம விரும்பணும். நாம சந்திக்கப்படுகிறத விட நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதை விட நம்முடைய தேசம் தேவனை அறிய வேண்டும் என்று விரும்பணும். நீங்க இலங்கை தேசத்துல இருக்கிறீங்களா, இலங்கை தேசத்தினுடைய ரட்சிப்பு உங்களுடைய ஆசீர்வாதத்தை விட பெரிதுன்னு நீங்க நினைக்கணும். ஒருவேளை நீங்க இத்தாலியில இருக்கிறீங்க, கனடால இருக்கிறீங்க, யூகேல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை காட்டிலும் அவங்க அது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கணும். எந்த தேசத்துல நீங்க இருந்தாலும் உங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்படுவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை விட முக்கியமானதுன்னு சொல்லி நினைக்கணும், விரும்பணும். அதைதான் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எதிர்பார்க்கணும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் முதலாவது காரியம், பொல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். இரண்டாவது காரியம், தேவனுடைய நியாய தீர்ப்பு எழும்பி இருந்தாலும் அந்த வார்த்தைகளை எதிர்த்து போராடணும். மூன்றாவது காரியம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட தேவ ஜனங்களுக்காக புலம்புவதும் போராடுவதும் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மன்றாடி ஜெபிக்கிறோம். நாலாவது காரியம் மோசையினுடைய மன்றாட்டுல நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, 13வது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். இல்ல முழுவதுமே கூட வாசிக்கிறேன். 13வது வசனம் முழுவதையும் நான் வாசிக்கிறேன். பாருங்க, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்பட்டு நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் இன்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். கெஞ்சி பிரார்த்தித்தார். ஓகே, ஆங்கில வேதாகமத்தின் சில மொழிபெயர்ப்புகள் என்ன இருக்குன்னா, அவன் அழுது ஜெபிச்சான்னு இருக்கு. கெஞ்சி கேட்கிறான். அப்படி சில நேரம் அப்படி இல்லைங்க, கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் அப்படி சொல்லுவான்ல, அந்த கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபத்தை ஆங்கில வேதாகமத்தில் சில மொழிபெயர்ப்புகள் அவர் அழுது ஜெபித்தார். அப்ப நம்பர் 4, நாலாவது காரியம் மோசையினுடைய மன்றாட்டுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணீரோடு தேவ சமூகத்தை நெருங்குவது. ஏன்னா மன்றாட்டுங்கிற விஷயத்தினுடைய அல்லது மன்றாட்டுங்கிற அந்த ஜெப ஊழியத்தினுடைய ஆயுதமே என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணீர் ஜெபந்தான், கண்ணீர் தான். நீங்க இப்போ ஜனங்க ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை தேசத்தை அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார். இப்ப அந்த தேசத்தை காப்பாற்றணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட வேற எதை எடுத்துட்டு போனாலும் சரி, யாரை எடுத்துட்டு போனாலும் சரி, ஒண்ணுமே நடக்க. நீங்க ஆண்டவர் ஜனங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க 2 விஷயத்தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எடுத்துட்டு போகணும். ஒண்ணு, ஒரு கையில இயேசுவின் ரத்தத்தை எடுத்துட்டு போகணும். 2, உங்க கையில உங்க கண்ணீரை எடுத்துட்டு போகணும். இயேசுவின் ரத்தத்தையும் உங்க கண்ணீரையும் எடுத்துட்டு போய் பிதாகிட்ட காமிச்சு பிதாவேன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் உடனே ஜனங்க மேல பரிதாபம் கொள்ளுவார். சோ இயேசுவின் ரத்தம் பிதாவுக்கு முன்பதாக தான் இருக்கு. இப்ப நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்முடைய கண்களில் இருந்து வடிகிற அந்த கண்ணீரின் ஜெபம். அதுதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போ நம்ம அழுது ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், கண்ணீரோடு போராடுகிறவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டு வேதத்துல நீங்க பாருங்க, யாரெல்லாம் அழுது ஜெபிச்சாங்க அவங்க அத்தனை பேருடைய ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆகார்
அழுது ஜெபித்தார். அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எசேக்கியா ராஜா அழுது ஜெபித்தார். கர்த்தர் அவருடைய வியாதிய 15 வருஷம் சுகம் கொடுத்தார். அன்னாள் அழுது ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் உடனடியாக ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். வேதத்துல யாரெல்லாம் அழுதாங்களோ, அழுது 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 ஜெபிச்சவங்களோ, மனாசே அந்த அந்த முள்ளுகளினாலே பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படும் பொழுது, அந்த சிறைச்சாலையில சிறையிருப்புல இருக்கும் பொழுது தன்னை தாழ்த்தினான்னு சொல்லப்பட்டிருக்கும். சோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அழுது ஜெபிச்சு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அதை கேட்டு மனாசியை கர்த்தர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். சோ அழுது ஜெபிக்கிற ஜெபம் எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்துல அற்புதங்களை கொண்டு வரும். வேதத்துல யாரெல்லாம் அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க அத்தனை பேரையும் கர்த்தர் விடுதலையாக்கி, அத்தனை பேரையும் கர்த்தர் விடுதலையாக்கி. அழுது ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய விடுதலையை தரக்கூடியது, ஒரு விடுதலையின் ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியது. சோ 4வது காரியம், மோசே ஆண்டவருடைய சமூகத்துல அழுது கண்ணீரோடு கூட ஜெபித்தார். கண்ணீரோடு தேவ சமூகத்துல, அதாவது கண்ணீரை தான் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் வைத்தார். ஆண்டவர் இந்த கண்ணீரை பார்க்கும் பொழுதுதான் ஜனங்களுக்காக என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, பரிதாபம் கொள்ளுவார். பரிதபிக்கிறவராக ஆண்டவர் இறங்குவார், மனம் இறங்குவார். கண்ணீரை கண்டாதான் ஆண்டவர் மனம் இறங்குவார். சோ நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன? முதலாவது காரியம், பொல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், பொல்லாதவைகளை நடப்பிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம்தான் மன்றாட்டு ஜெபம். 2வது ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார்? தேவனுடைய நியாய தீர்ப்பை எதிர்த்து போராடுவதுதான் மன்றாடுகிற ஜெபம், மன்றாட்டு ஜெபம். 3வது நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஜனங்களுடைய மன்னிப்புக்காக, ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை மாற்றத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேரு தான் மன்றாட்டு ஜெபம். 4வது நான் உங்களுக்கு சொன்னேன், கெஞ்சி ஜெபிக்கிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிறது, அழுது ஜெபிக்கிறது, அங்கலாய்த்து ஜெபிக்கிறது. அப்படி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேரு தான் மன்றாட்டு ஜெபம். அடுத்தது, மோசேயினுடைய ஜெபத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப பாருங்க, மோசே ஆண்டவருடைய சமூகத்துல அவர் மலையில இருந்து கீழே இறங்கி வரும்போது ஜனங்க எல்லாரும் ஆண்டவர் சொன்ன மாதிரியே வணங்கா கழுத்துள்ளவர்களாக கன்றுக்குட்டியை செய்வித்து அதை ஆராதித்து கொண்டிருக்கிறார். அப்போ மோசே கொண்டு வந்த கற்பலகையை கீழே போட்டு உடைச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப மோசே மறுபடியும் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறார், ஜனங்களுடைய மன்னிப்புக்காக ஜெபிப்பதற்காக. அங்க போய் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 32 யாத்திராகமம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருடுவீரானால் மன்னித்தருடும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை திருக்கி போடும். இப்போ மோசே என்ன சொல்லி ஜெபிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தையே இழக்கிறதுக்கு ரெடியா. நான் சொல்றேங்க, ஒரு மனுஷன் இழக்கக்கூடாத ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பரலோகம். நீங்க ஒரு பொண்ணுகிட்ட போய், ஒரு நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண்கிட்ட போய் இழக்கக்கூடாத ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எந்த ஒரு பெண்ணை என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா கற்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் கற்பை இழந்து விட்டால் அவ உயிரையே இழந்துட்டது கிடையாது. ஒரு ஆண்கிட்ட, ஒரு ஆம்பளை கிட்ட போய் இழக்க கூடாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஆம்பளை என்ன சொல்லுவான்னா தன்மானம்னு சொல்லுவான். தன்மானம்னா தனக்குன்னு ஒரு டிகினிட்டி இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு, அதை இழக்க கூடாது. அதை இழந்துட்டா செத்த பணத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி. இதே ஒரு கிறிஸ்தவன் கிட்ட அல்லது ஒரு ஆவிக்குரியவன்கிட்ட போய் கேட்டா, அல்லது எங்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரனா இருக்கிற எங்கிட்ட கேட்டீங்கன்னா, இழக்க கூடாதது எது அல்லது இழக்கவே முடியாதது எது அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்வேன்னா பரலோகம்னு சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாம். எதை இழந்தாலும், ஈவன் கற்பை இழந்தா கூட வாழ்க்கையை திருப்பிக் கொள்ள முடியும். தன்மானத்தை இழந்தா கூட எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மளை கனம் பண்ண முடியும். பட் எதை இழந்துடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோக உறவை, பரலோக வாழ்க்கையை இழந்துடக்கூடாது.
காசு, பணம், பொருள், வண்டி, வாகனம், வீடு, தோட்டம், துறவு, எதை இழந்தாலும் நீங்க திருப்பிக் கொள்ள முடியும். சரீரத்துல ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்களா, ஆரோக்கியத்தை திருப்பிக் கொள்ள முடியும். ஆசீர்வாதங்களை இழந்துட்டீங்களா, திருப்பிக் கொள்ள முடியும். இதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனா எதை இழந்துடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தை இழந்துடவே கூடாது. பரலோகத்தை இழந்துடவே கூடாது. சோ அந்த பரலோக பந்தத்தை இழக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். ஆனா மோசே என்ன சொல்லிக்கிறாரு, நீர் எழுதி இருக்கிற உம்முடைய புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கிருங்கிறார். அப்படின்னா அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, என் ஜனங்கள் மன்னிக்கப்படலைன்னா நான் பரலோகம் வரலங்கிற. என் ஜனங்களுக்கு மன்னிப்பு இறக்கமும் இல்லைன்னா நான் பரலோகம் வரல, விட்டுருங்க. பரலோகத்துக்கு என்ன கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க எழுதியிருக்கிறீங்களா அந்த புத்தகத்துல என் பேரை கிறுக்கிருங்க, நான் வரல. என் ஜனங்க வராம நான் வரலங்க. சோ இழக்க கூடாததை இழக்கிற இருதயம் தான் மன்றாட்டு. 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, முதலாவது காரியம், மோசேயினுடைய மன்றாட்டுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற முதலாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர், பொல்லாதவர்களுக்காக, பொல்லாதவைகளை நடப்பிக்கிறவர்களுக்காக மோசே ஜெபிக்கிற ஒரு ஜெபம் மன்றாட்டு. அப்ப நீங்களும் நானும் யாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது செய்கிற, நன்மை செய்கிற, வழியா இருக்கிற, ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கிற, ஆண்டவரை எல்லா விதத்திலையும் பிரியப்படுத்தினா அவங்களுக்காக ஜெபிக்கிறது வேணும் தான், ஜெபிக்கணும் தான். ஆனா மன்றாட்டுனா யாருன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க திருச்சபையில, உங்களுடைய உறவுகள்ல, உங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்கள்ல, உங்க பக்கத்து வீட்டுல, உங்க எதிர்த்த வீட்டுல, உங்க கிராமத்துல யாரெல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்களோ, குடியில பொல்லாதவர்கள், அசுத்தத்துல பொல்லாதவர்கள், இச்சைகளில பொல்லாதவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அதுதான் மோசேயின் மன்றாட்டு. 2வது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பை எதிர்த்து வழக்காடுவது, எதிர்த்து போராடுவது. ஆண்டவர் நியாய தீர்ப்பு எழுதிட்டார், ஜனங்களை நான் அழிக்க போறேன். இப்ப அழிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி இருக்கிற அந்த நியாய தீர்ப்பை மோசே எதிர்த்து போராடுகிறார். மோசே அப்பீல் கேட்கிறார், நோ ஆண்டவரை, ஜனங்களை நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜனங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நியாய தீர்ப்பை எதிர்த்து போராடுகிறார். 2. 3வது காரியம், தன்னுடைய ஆசீர்வாதத்தின் மேல எண்ணமற்று போனவராக இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன பெரிய ஜாதி ஆக்குறேங்க, நான் உன பெரிய ஆளு ஆக்குறேங்க. அது மோசையினுடைய மைண்ட்ல போகவே இல்லை. அந்த வேர்டு போகவே இல்லை. மோசைக்கு அந்த வார்த்தை முக்கியமே கிடையாது. ஜனங்கள் அடிச்சுட்டு நான் பெரிய ஜாதியாக, நான் ஆசீர்வாதமா, நோ நோ, முடியாது. சோ மோசே அந்த மாதிரி வைராக்கியமா நிக்கிறேன். ஜனங்க மேல இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை மோசே ஆண்டவருடைய சமூகத்துல வெளிப்படுத்துகிறார். இல்ல ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் முக்கியம் கிடையாது, என் ஜனங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். 4வது மோசையினுடைய மன்றாட்டில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்னன்னா, மோசே கெஞ்சி பிரார்த்தித்தார், அதாவது அழுது ஜெபித்தார். கண்ணீரை கர்த்தருடைய சமூகத்துல காணிக்கையாக்கினார்னு சொல்றதை விட ஆயுதமாக்கினார் என்று சொல்லுவது சரியா. கண்ணீர்ங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு போய்தான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜனங்களுக்காக மோசே மன்றாடுகிறார். கண்ணீர்ங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு. அப்ப கவனிங்க, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, கண்ணீரை ஆயுதமாக்க அழுது ஜெபிக்கணும் ஜனங்களுக்காக. நீங்க எதுக்கு அழுவீங்களோ இல்லையோ, உங்க பிரச்சனையெல்லாம் நினைச்சு அழுவீங்களோ அழ மாட்டீங்களோ, ஜனங்களுக்காக அழுது புலம்பி ஜெபிக்கணும். ஜனங்களுடைய நிலைமையை அறிந்து ஆண்டவருடைய சமூகத்துல அழுது புலம்பி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக 5வது மோசேயினுடைய வாழ்க்கையில அல்லது மோசேயினுடைய மன்றாட்டுல நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இழக்க கூடாததையும் இழக்க துணிந்து நிற்கிற ஒரு மன்றாட்டு வீரர். பரலோகத்தை இழக்கவே முடியாது, பரலோகத்தை இழக்கவே முடியாது, இழக்கவே கூடாது. எதை வேணாலும் இழக்கலாம், உயிரை கூட இழக்கலாம், பரலோகத்தை இழக்க கூடாது. ஆனா மோசே பாருங்க, ஜனங்களுக்காக மன்றாடுவதற்காக, ஜனங்களை மன்னிப்பீன்னா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆனா ஜனங்களை மன்னிக்கலன்னா நான் பரலோகம் வரல, ஜனங்க இல்லாத அந்த பரலோகம் எனக்கு வேண்டாம். மோசே அப்படிதான் சொல்றாரு, மோசே அப்படிதான் சொல்றாரு. அப்போ ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல பரலோகத்தையும் இழக்க துணிகிற
ஒரு மன்றாட்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் மேல அந்த மன்றாடுகிற கிருபைய, அந்த மன்றாட்டின் ஆவிய என் மேல வைங்க.